ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சென்னா வச்சு ஒரு டேஸ்டான வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு வெள்ளை சுண்டல் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அதை குக்கரில் சேர்த்து அது கூட தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெள்ளை சன்னாவுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு சுண்டல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 சின்ன சைஸ் பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம சன்னால ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த சுண்டலை தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு அந்த சுண்டலை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கிக்கலாம். மசாலா எல்லாமே அந்த சுண்டலோடு கலந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு மசாலா எல்லாமே திக்காகி நல்ல ஒரு வறுவல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான சன்னா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு நல்லாயிருக்கும். சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூடவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.